ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கதைவழி பயணம் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நினைவெல்லாம் நீயே பாகம் 5 கேட்டுடலாமா? நினைவெல்லாம் நீயே பாகம் 5. சுமதி சொன்ன அந்த வார்த்தை பரீட்சித்தின் நெஞ்சில் ஒரு பெரும் பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல் இருந்தது. கல்யாணமாகிடுச்சா? அவ புருஷன் குடிகாரனா? யோசிக்கவே அவனுக்கு உடல் நடுங்கியது. ஆனால் ஆதிரையின் வெற்று நெற்றியும் மெட்டியில்லாத கால்களும் அவனுக்குள் ஒரு மெல்லிய நம்பிக்கையை தந்தன. இல்லை, சுமதி கண்டிப்பாக பொய் சொல்கிறாள். என் ஆதிரைக்கு திருமணமாகியிருக்காது என்று தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டான். ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருக்க மயக்கத்தில் உறங்கும் ஆதிரையின் அருகிலேயே அமர்ந்து அவளது முகத்தையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். உன்னை என்னால் யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது ஆதிரை. அவனது மனம் அவளையே சுற்றி வந்தது. அப்போது மதிய உணவு இடைவேளைக்காக புதிய டியூட்டிக்கு வரவேண்டிய டாக்டர் சிவகுமார் உள்ளே நுழைந்தார். பரீட்சித் இன்னும் கிளம்பாமல் இருப்பதைக் கண்டு, என்னப்பா பரீட்சித், இன்னும் நீங்க கிளம்பலையா என்று ஆச்சரியமாக கேட்டார். பரீட்சித் சட்டென தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு, இல்ல டாக்டர், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்திக்கு உடம்பு சரியில்லை, அதான் ட்ரிப்ஸ் முடியற வரைக்கும் பார்க்கலாம்னு இருந்தேன் என்றான். ஓகே, அப்போ நான் டாக்டர்ஸ் ரூம்ல இருக்கேன், முடிஞ்சதும் கூப்பிடுங்க, ஒன்னா கிளம்பலாம் என்று கூறிவிட்டு அவர் உள்ளே சென்றார். அப்போது வெளியே சென்றிருந்த சுமதி அறைக்குள் வந்தாள். பரீட்சித் அவளிடம் கனிவோடு, சுமதி, நீ லஞ்ச் சாப்பிட்டியா? உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா என்று கேட்டான். இல்ல டாக்டர், எனக்கெல்லாம் வேண்டாம். நான் பொதுவா மத்தியானம் சாப்பிடுறதில்ல. ஆனா ஒரு ஸ்ட்ராங் டீ குடிச்சா தேவலையான்னு தோணுது. நீங்க அப்படியே ஆதிரை கூட இருங்க, நான் பக்கத்து கடையில ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சுமதி கிளம்பினாள். சென்ற சில நிமிடங்களிலேயே சுமதி வேகமாக திரும்பி வந்தாள். அவளது கையில் 2 செவ்வாழைப் பழங்கள் இருந்தன. டாக்டர், ஆதிரை சொன்னாள்ல, அவ வீட்டு மரத்துல பழுத்த பழம்னு, இத சாப்பிடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா என்று நீட்டினாள். பரீட்சித் அவளது காதலின் நினைவாக அந்த 2 செவ்வாழைப் பழங்களையும் ஆசையோடு வாங்கி கையில் வைத்துக் கொண்டான். இல்ல சுமதி, எனக்கு இதுவே போதும் என்றான் புன்னகையுடன். சிறிது நேரத்தில் ட்ரிப்ஸ் பாட்டில் காலியாகும் நிலைக்கு வந்தது. நர்ஸ் பிரவீனா வந்து அதை லாவகமாக கழற்ற அந்த மெல்லிய அசைவில் ஆதிரையின் உறக்கம் களைந்தது. கண் விழித்தவள் தன் முன்னே பரீட்சித் நிற்பதைக் கண்டு லேசாக திடுக்கிட்டாள். ஒன்னும் இல்ல ஆதிரி, பயப்படாதீங்க என்றவன் மென்மையாக கூறினான். அங்கே நின்றிருந்த சுமதி, டாக்டர், இவளை இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆதிரியின் அம்மா பூமையிலும் பதற்றத்துடன் அறைக்குள் நுழைந்தார். என்னடி ஆதிரி, இப்போ உடம்பு பரவாயில்லையா என்று பூமையில் கேட்க, ஆதிரி தன் அம்மாவை பார்த்து, இப்போ கொஞ்சம் தெம்பாயிருக்குமா? நல்லா இருக்கேன் என்றாள். அடுத்து மருந்து சீட்டில் விவரங்களை எழுதுவதற்காக பரீட்சித் தன் நாற்காலியில் அமர்ந்தான். அவனுக்கு எதிரே ஆதிரை அமர பக்கத்தில் பூமையிலும் சுமதியும் நின்று கொண்டிருந்தார்கள். பதிவேட்டில் எழுதுவதற்காக பரீட்சித், உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க ஆதிரை என்று கேட்டான். ஆதிரை பதில் சொல்ல தயங்கி தலை குனிய அவளது அம்மா பூமையில் முந்திக்கொண்டு, 25 முடியுது தம்பி, இப்போ 26 ஆகப் போகுது என்றார். சுமதியின் பொய்க்கு முற்றுப்புள்ளி வைக்க இதுதான் நல்ல தருணம் என்று நினைத்த பரீட்சித் இதய துடிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு, சரிம்மா, உங்க ஹஸ்பண்ட் பெயர் என்ன என்று எதேச்சியாக கேட்பது போல் கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் ஆதிரை திடுக்கிட்டு தன் பெரிய விழிகளால் பரீட்சித்தை ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் என்னை கேலியாக செய்கிறாய் என்ற கேள்வி இருந்தது. அவள் பேசுவதற்குள் பூமையில் பதறிப்போய், என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா என்றார் வெள்ளந்தியாக. அப்பாடா என்று பரீட்சித்தின் ஆழ்மனது நிம்மதியடைந்தது. அதுதான் எனக்கு தெரியுமே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே சுமதி இருக்கும் பக்கமாக தன் பார்வையை திருப்பி அவளை கொலைவெறியோடு உட்டு பார்த்தான். சுமதி சிறிதும் அசராமல், ஆமாமா, இவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆள பார்த்தா உங்களுக்கு என்ன கல்யாணமாகி 4 குழந்தை பிறந்த மாதிரியா இருக்கு? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? கூட படிச்சவளை பத்தி உங்களுக்கே தெரியாதா என்று பரீட்சித்தை பார்த்து கிண்டலாக சிரித்தாள். பரீட்சித் அவளை பழிவாங்கும் நோக்கில் ஆதிரையை பார்த்து பேசத் தொடங்கினான். சரிம்மா, இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொன்னீங்கல்லையா, உடம்புல பிளட் லெவல் அதிகமாகிறதுக்காக சில டேப்லெட்ஸ் கொடுத்திருக்கேன். வாரத்துல 2 நாள் நைட்டு மட்டும் போட சொல்லுங்க. ஏதாவது தொந்தரவிருந்தா மறுபடியும் கூட்டிட்டு வாங்க.
அவன் விடாமல் ஆதிரையை நோக்கி, என்ன கல்யாணம் வேற ஆகல, 25 வயசுதான் ஆகுது. இந்த வயசுல ஒரு பொண்ணு எவ்வளவு ஹெல்த்தியா சுறுசுறுப்பா இருக்கணும். நல்லா சாப்பிடுங்க ஆதிரை. லைஃப்ல எவ்வளவோ இருக்கு. மேரேஜுக்கு முன்னாடியே இவ்வளவு டல்லா இருந்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் எவ்வளவு வேலைகள் இருக்கும். அப்புறம் குழந்தைங்க, குடும்பம்னு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த உடம்பு தாங்க வேண்டாமா என்று அவளை பார்த்து பார்த்து ரசித்துச் சிரித்துக்கொண்டே கூறினான். அவனது பேச்சிலிருந்த அந்த எதிர்கால கனவும் உரிமையும் ஆதிரையின் கன்னங்களைச் சிவக்க வைத்தன. பூமையில் மிகவும் சந்தோஷப்பட்டு, நல்லா சொல்லுங்க தம்பி, இதேதான் நானும் தினமும் கத்திக்கிட்டே இருக்கேன். எங்க கேக்குறா? இனிமேலாவது ஒழுங்கா சாப்பிடுவாளான்னு பார்ப்போம் என்றார். கண்டிப்பா சாப்பிடுவாங்கம்மா, இல்லன்னா அடுத்த முறை வரும்போது இவங்களுக்கு பெரிய ஊசியா ஒன்னு போட்டுடுவோம் என்று பரீட்சித் கண்ணடிக்க ஆதிரை செல்லமாக கோபித்துக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். பிறகு அனைவரும் மருந்து மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட்டு வெளியே வந்தனர். வெளியே வந்ததும் சுமதி ஆதிரையிடம், என்னம்மா, நான் தான் ஒரு சின்ன பொய் சொன்னேன். இப்போ பாரு, நம்மகிட்ட ஒரு சைக்கிள் தான் இருக்கு. நாங்க 2 பேரும் சைக்கிள்ல போயிட்டா நீ தனியா எப்படி நடந்து வருவ என்று கேட்டாள். பூமையில் யதார்த்தமாக, அதனால் என்னடி, நம்ம ஊருதானே, நான் மெதுவா நடந்து வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க என்றார். சரியாக அந்த நேரத்தில் தன் டியூட்டியை முடித்துக்கொண்டு கார் சாவியுடன் வெளியே வந்த பரீட்சித் அவர்கள் நிற்பதைக் கண்டு, என்னாச்சு, இன்னும் கிளம்பலையா என்று கேட்டான். நாங்க கிளம்பிட்டோம் தம்பி என்று சுமதி சைக்கிளை எடுக்கப் போனாள். சைக்கிள்ல வந்தீங்களா? சரிம்மா, நீங்க எப்படி போவீங்க என்று பூமையிலை பார்த்து பரீட்சித் கேட்டான். நான் நடந்து போயிடுவேன் தம்பி என்றார் பூமையில். இல்லம்மா, வாங்க, எனக்கும் டியூட்டி முடிஞ்சிடுச்சு. நான் வேணா உங்களை உங்க வீட்ல டிராப் பண்ணிடுறேன், கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்று தன் காரை காட்டினான். ஐயோ இல்ல தம்பி, வேண்டாம், நானே போயிடுவேன் என்று பூமையில் தயங்கினார். என்னம்மா நீங்க, பரவாயில்ல வாங்க, சுமதி நீங்களும் வாங்க, கார்ல போலாம் என்று பரீட்சித் வற்புறுத்தினான். அப்போது ஆதிரை ஒரு சிறு பிள்ளைத்தனமான முகபாவனையோடு, அப்போ என்னோட சைக்கிள் என்று கேட்டாள். அவளது அந்த மழலைத்தனமான கேள்வி பரீட்சித்திற்கு மிகவும் பிடித்து போனது. சைக்கிள் பத்திரமா இருக்கும் ஆதிரை என்று சிரித்தவன் உள்ளே இருந்த கம்பவுண்டரை உரத்த குரலில் அழைத்தான். மாணிக்கமண்ணே, கொஞ்சம் இங்க வரீங்களா? உள்ளே இருந்து வந்த மாணிக்கம், சொல்லுங்க டாக்டர் என்றார். இந்த சைக்கிளை இன்னைக்கு நைட்டு மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அண்ணே, நாளைக்கு வந்து எடுத்துப்பாங்க. இவங்க சுந்தரத்தோட ஃபேமிலி தான் என்று பரீட்சித் அறிமுகப்படுத்தினான். மாணிக்கமண்ணன் சிரித்துக்கொண்டே, அட, நம்ம பூமையில் அக்காவா, எனக்கு நல்லா தெரியுமே. ஆதிரேமா, நீ தைரியமா போமா, சைக்கிளை நான் சாயந்தரமே உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டிடுறேன் என்றார். பரீட்சித்துடனே, உங்க சொந்த ஊருங்கிறதால உங்களுக்கு தெரியாத ஆளுங்களே இல்லைன்னு சொல்லுங்க என்று கிண்டல் செய்து கொண்டே தன் காரின் லாக்கை அன்லாக் செய்தான். மூவரும் காரின் பின்சீட்டில் அமர முயன்றனர். பரீட்சித்துடனே, என்னம்மா 3 பேரும் பின்னாடி உட்கார்ந்திருக்கீங்க, ஒருத்தர் முன்னாடி சீட்டுக்கு வரலாம்ல என்று ஆதிரையை பார்த்து ஆசையோடு கூறினான். ஆதிரை தன் அம்மாவை பார்த்துவிட்டு, இல்ல, நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன் என்று தயங்கினாள். சுமதி உடனே சான்ஸை மிஸ் செய்யாமல், பரீட்சித், நான் முன்னாடி வரட்டுமா என்று கேட்டுவிட்டு ஆதிரையை பார்த்து ஒரு குறும்பான பார்வை பார்த்துவிட்டு சட்டன முன்னிருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டாள். பரீட்சித் மனதுக்குள் சுமதியை திட்டிக்கொண்டே காரை ஸ்டார்ட் செய்ய கார் மெதுவாக கள்ளிப்பட்டியை நோக்கி நகரத் தொடங்கியது. முன்னால் அமர்ந்திருந்த சுமதி காரின் கண்ணாடியை இறக்கிவிட்டு ஊர்க்கதைகளை பேசத் தொடங்கினாள். பின்சீட்டில் அமர்ந்திருந்த ஆதிரையின் கண்கள் காரின் முன்பக்க கண்ணாடியில் ரியர்வியூ மிரரில் தெரிந்த பரீட்சித்தின் கண்களை ரகசியமாக தேடிப்பிடித்து காதலோடு சங்கமித்தன. காரில் வந்த பூமையில் ஆதிரை சுமதி மூவரையும் அவர்களது ஓட்டு வீட்டின் வாசலில் இறக்கிவிட்டான் பரீட்சித். பச்சை பசேலென சூழ்ந்திருந்த வேப்ப மரங்களும் மாமரங்களும் அந்த வீட்டிற்கு இயற்கை எழிலை கொடுத்திருந்தன. வலப்புறம் கம்பீரமாக நின்ற தென்னை மரங்களும் குலைத்தள்ளிய வாழை மரங்களும், இடப்புறம் அழகாக பூத்துக் குலுங்கிய நந்தியாவட்டை செம்பருத்திச் செடிகளும் அந்த இடத்தையே ஒரு நந்தவனமாக மாற்றியிருந்தன. தம்பி, கார் ஓட்டிட்டு ரொம்ப களைத்து போயிருப்பீங்க, அப்படியே உள்ள வந்து ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போங்கப்பா என்று பூமையில் பாசத்தோடு அழைத்தார். இல்லம்மா, பரவாயில்ல என்று பரீட்சித் மறுக்க முயன்றான். ஆனால் அதற்குள் அவன் தன் காரை விட்டு இறங்கி தன் வெள்ளை நிற டாக்டர் கோட்டை கழற்றி காரின் சீட்டில் வைத்துவிட்டு சட்டைப்பைகளை சரி செய்தபடி கம்பீரமாக நடந்து வந்தான்.
அவன் கோட்டை கழற்றிவிட்டு அந்த சாதாரண சட்டையில் கைகளை மடித்துவிட்டபடி வந்த அழகைக் கண்ட ஆதிரை ஒரு நொடி அப்படியே சொக்கிப் போனாள். முகமூடி இல்லாத அவனது கூர்மையான நாசியும் தீர்க்கமான விழிகளும் அவளை அறியாமலேயே அவளது இதயத்துக்குள் ஒரு புதிய ராகத்தை மீட்டின. இவன் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று மனதிற்குள் நினைத்து வெட்கப்பட்டாள். வீட்டின் வாசலில் பெரிய மாமரத்தின் நிழலில் ஒரு கயிற்றுக்கட்டில் போடப்பட்டிருந்தது. ஆதிரை ஓடிச் சென்று தன் தாவணியின் முந்தானையால் அந்த கட்டிலில் இருந்த தூசிகளை தட்டிவிட்டு, "உட்காருங்க" என்றாள் மெல்லிய குரலில். பரீட்சித் அமர்ந்ததும் பூமையில் உள்ளே சென்று ஒரு மண்பானையிலிருந்து குளிர்ச்சியான கறிவேப்பிலை, இஞ்சி தட்டிய நறுமணம் மிக்க மோரை கொண்டு வந்து கொடுத்தார். அதை ஒரு மடக்கு குடித்த பரீட்சித், "அப்பாடா, ரொம்ப அருமையா இருக்குமா, உடம்பே குளிர்ந்துடுச்சு" என்று பாராட்டிவிட்டு அந்த இயற்கைச் சூழலை ரசிக்க எழுந்தான். அங்கு நின்ற ஒவ்வொரு மரத்தையும் அவன் ஆச்சரியமாக பார்க்க, அருகில் வந்த பூமையில், "எல்லாம் இவளோட வேலைதான் தம்பி" என்றார் பெருமையாக. "ஆதிரையா?" என்று பரீட்சித் கேட்க, "ஆமாப்பா, இந்த செடி கொடி நட்டு வச்சதெல்லாம் அவதான். எப்ப பார்த்தாலும் இதுங்களுக்கு தண்ணி ஊத்தி கண்ணும் கருத்துமா பெத்த புள்ளையாட்டம் பாத்துக்குவா. செடிங்க கிட்டேயே பேசிட்டே இருப்பா" என்றார் பூமையில். அதைக் கேட்ட பரீட்சித்தின் நெஞ்சில் ஒரு பெருமிதம் பொங்கியது. என் ஆதிரை எவ்வளவு நேர்த்தியானவள் என்று அவளை திரும்பிப் பார்த்தான். அவள் வெட்கத்தில் நெளிவதைக் கண்டு அவனுக்குள் காதல் இன்னும் அதிகமானது. "சரிம்மா, நான் கிளம்புறேன். உங்க வீடு இயற்கை சூழலோட ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் இந்த ஊருக்குள்ளதான் தங்க ஒரு வீடு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது நல்ல வீடு இருந்தா சொல்லுங்கப்பா" என்றான். "கண்டிப்பா சொல்றேன் தம்பி" என்று பூமையில் விடை கொடுக்க பரீட்சித் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவனோடு சுமதியும் விடைபெற்று தன் வீட்டிற்குச் சென்றாள். கள்ளிப்பட்டியில் உள்ள தனது வீட்டிற்கு வந்து சேர்ந்த பரீட்சித் உடைகளை மாற்றிவிட்டு படுக்கையில் சாய்ந்தான். அவனது கண்கள் மூடினாலும் ஆதிரையின் முகமும் அவளது அருகாமையும் மட்டுமே அவன் நினைவலைகளில் ஆடித் தீர்த்தன. அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. வெளியே சென்று பார்த்தால் அவனது உயிர் நண்பன் லக்ஷித் டாக்ஸியில் வந்து இறங்கினான். "டி லக்ஷித்" என்று பரீட்சித் ஓடிச் சென்று அவனை கட்டிக்கொண்டான். "வாடா வாடா, உன்னை பத்திதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காலையிலே வருவேன்னு சொன்னேன், இப்பதான் வந்திருக்கேன்" என்று கேட்டுக்கொண்டிருக்க, "என்ன, என்ன பத்தி யோசிச்சுட்டு இருந்தியா? நான் இதை நம்பணுமா?" என்று அவன் கேலியாக கேட்கிறான். உள்ளே வந்து அமர்ந்ததும் லக்ஷித் குறும்பாக, "என்னடா டாக்டர் சார், இன்னைக்கு உன் ஆளை பாத்தியா, பேசுனியா?" என்று கேட்டான். பரீட்சித் சலிப்புடன், "பார்த்தேன்டா, ஆனா பேசலாம்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த சுமதி நடுவுல வந்து சுத்திட்டே இருக்காடா. அவளை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணுமே பேச முடியல" என்றான். லக்ஷித் உரக்கச் சிரித்தான். "அத நான் பாத்துக்கிறேன் விடு. அப்புறம், டி, நான் டாக்ஸில தான் வந்தேன். ஆனா வரும்போது தூங்கிட்டே வந்ததுனால இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு தோணுச்சு. இப்போ நாம அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்" என்று லக்ஷித் கேட்க இருவரும் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினர். வளநாடு கிராமத்தின் அழகிய மண் பாதையில் கார் சென்று கொண்டிருந்தது. பரீட்சித் காரை ஓட்ட லக்ஷித் சுற்றிலும் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தான். ஒரு திருப்பத்தில் தூரத்தில் ஒரு பெண் சைக்கிளில் சென்று கொண்டிருப்பது தெரிந்தது. மருத்துவமனையிலிருந்து வந்து 2 மணி நேரம் கூட ஆகாத நிலையில் ஆதிரை எங்கே செல்கிறாள் என்று பரீட்சித்தின் கண்கள் அவளையே பின்தொடர்ந்தன. "டி பரீட்சித், என்னடா அங்கே பாக்குற?" என்று லக்ஷித் கேட்க, "டி, அங்கே சைக்கிள்ல போறாளே, அவதாண்டா என் ஆதிரை" என்றான் பரீட்சித் பரவசத்துடன். "டே, நிஜமாவா? நீ ஒரு போட்டோ கூட காட்டலடா. நான் ஒரு தடவை அவளை பார்க்கணும்னு நினைச்சேன். கார்ல அவ பின்னாடியே போடா" என்றான் லக்ஷித். "கண்டிப்பாடா, இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. இன்னைக்கு அவகிட்ட என் காதல சொல்லியே ஆகணும்" என்று பரீட்சித் காரின் வேகத்தை கூட்டினான். ஆதிரை சைக்கிளை நிறுத்திய இடம் ஒரு 10-15 வீடுகள் மட்டுமே கொண்ட ஒரு சிறிய பகுதி. அதன் அருகில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி என்ற 2 அறைகள் கொண்ட சிறிய பள்ளிக்கூடம் இருந்தது. அதற்கு தட்டினாற்போல் அரசு கிளை நூலகம் என்ற சிறிய கட்டிடம் இருந்தது. காரை ஓரமாய் நிறுத்திய பரீட்சித், "டேய், உன் ஆளு லைப்ரரிக்குள்ள நூலகம் போறாடா" என்றான். லக்ஷித் சிரித்துக்கொண்டே, "டேய், இதெல்லாம் எனக்கு ரொம்ப தூரம்டா. படிக்கிற காலத்திலேயே நான் லைப்ரரி பக்கம் போனது கிடையாது. நீ உள்ள போய் அவகிட்ட பேசு. நான் அப்படியே இந்த ஊரை ஒரு வாக் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். நீ பேசி முடிச்சிட்டு இங்கேயே வந்துடு" என்று பரீட்சித்தை அனுப்பி வைத்தான். நூலகத்தின் உள்ளே நுழைந்த ஆதிரை ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஜன்னலோர மேஜையில் அமர்ந்தாள். அப்போது யாரோ உள்ளே வரும் அரவம் கேட்டு அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். வாசலில் பரீட்சித் நின்று கொண்டிருந்தான்.
மருத்துவமனையில் பார்த்த அந்த டாக்டர் உடையில் இல்லாமல் இப்போது ஒரு அழகான சாதாரண உடையில் அவன் இன்னும் வசீகரமாக தெரிந்தான். ஆதிரையும் வீட்டிற்குச் சென்றதும் உடை மாற்றியிருந்தாள். மஞ்சள் நிற பாவாடையும் மெரூன் நிற தாவணியும் அணிந்து இரட்டைச் சடை போட்டு மலர்ந்த மலராக அமர்ந்திருந்தாள். அவளது அந்த தூய்மையான கிராமத்து அழகை கண்ட பரீட்சித் அப்படியே சொக்கிப் போய் நின்றான். அந்த நேரத்தில் நூலகத்தில் வேறு யாருமே இல்லை. இவர் ஏன் இங்க வந்திருக்கார்? ஒருவேளை புத்தகம் படிக்க வந்திருப்பாரோ என்று நினைத்து கொண்ட ஆதிரை படபடப்புடன் புத்தகத்தை புரட்டத் தொடங்கினாள். பரீட்சித் மெதுவாக நடந்து வந்து அவளுக்கு நேர் எதிர் நாற்காலியில் அமர்ந்தான். அவன் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டினாலும் அவனது காந்த கண்கள் ஆதிரையின் முகத்தையே பருகிக் கொண்டிருந்தன. அங்கே நிலவிய நிசப்தத்தை உடைக்க விரும்பிய பரீட்சித் மிக மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினான். என்ன ஆதிரை, இந்த நூலகத்துல யாருமே இல்லையா? ஆமா சார், இந்த நேரத்துல யாரும் வரமாட்டாங்க. நான் மட்டும்தான் டெய்லி வருவேன் என்றாள் ஆதிரை நிமிர்ந்து பார்க்காமல். ஏன், லைப்ரேரியன் நூலகர் கூட இல்லையா? அவர் காலையிலிருந்து தனியா இருப்பாரு. நான் இந்த டைம்க்கு கரெக்டா வருவேன்னு அவருக்கு தெரியும். அதனால இந்த நேரத்துல அவர் பக்கத்துல வீட்டுக்கு சாப்பாட்டுக்கோ இல்ல ரெஸ்ட் எடுக்கவோ போயிடுவாரு. நான் ஈவினிங் வரைக்கும் படிச்சுட்டு நூலகத்தை பூட்டி சாவிய வெளியே இருக்கிற பரண்மையில வச்சுட்டு போயிடுவேன். இது தினமும் நடக்கிறதுதான் என்று அவள் படபடவென கூறி முடித்தாள். அவளது குரலின் இனிமையிலும் இவ்வளவு அருகில் அமர்ந்து அவளது மூச்சுக்காற்றை உணர்வதிலும் பரீட்சித்திற்குள் ஒரு பேரானந்தம் பிறந்தது. ஆதிரை மீண்டும் புத்தகத்தில் மூழ்க முயல பரீட்சித் தன் கையில் இருந்த புத்தகத்தை மூடி வைத்தான். அவளது முகத்தை ஆழமாக நோக்கி ஆதிரை என்று காதலோடு அழைத்தான். என்று அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். நமக்குள்ள இருக்கிற இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை இதோட முடிச்சுக்கலாமா என்று அவன் நேரடியாக கேட்க ஆதிரையின் இதயம் தாழமில்லாமல் துடித்தது. அவளது நெஞ்சு கூட எகிரியது. ஐயோ, இவன் என்ன சொல்லப் போகிறான் என்ற தவிப்பு அவளது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார் என்று மழுப்பினாள். உனக்கு எல்லாமே புரியும் ஆதிரை. நாம இதுக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்து பேசினது கூட கிடையாது. ஆனா நம்ம பார்வைகள் எத்தனை வருடங்களா பேசிக்கிட்டு இருக்குன்னு நமக்கே தெரியும். அதை நீயும் மறக்கலங்கிறத உன்னுடைய இந்த தவிப்பான கண்கள் என்கிட்ட சொல்லுது என்றான். அவன் நாற்காலியை இன்னும் அவளுக்கு அருகில் இழுத்து போட்டு அமர்ந்து அவளது விழிகளை தன் விழிகளால் சிறைப்பிடித்தான். நான் இவ்வளவு தூரம் இந்த சின்ன கிராமத்துக்கு வேலைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் ஆதிரை. ஆமா, நான் உனக்காக மட்டும்தான் இங்க வந்தேன். பள்ளி பருவத்துல உன்னை தள்ளி நின்னு பாக்கும்போது அது ஒரு சாதாரண டீனேஜ் ஈர்ப்புன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா நான் இந்த ஊரை விட்டு போய் மேல் படிப்புக்காக வெளிநாடெல்லாம் சென்ற பிறகும் ஒரு நிமிஷம் கூட உன் நினைவுகள் என்னை விட்டு போகல. அப்பதான் புரிஞ்சுது, இது வெறும் ஈர்ப்பு இல்ல, என் ஆழமான காதல்னு. பரீட்சித்தின் குரலிலிருந்த காதலின் தீவிரம் ஆதிரையின் ஆன்மாவை உலுக்கியது. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் ஆதிரை. அன்னிக்கு உன்னை எப்படி பார்த்தேனோ அதே பரீட்சித்தாதான் இன்னிக்கும் உனக்காக காத்துட்ருக்கேன். ஆனா அன்னிக்க விட இப்போ பல மடங்கு காதல் அதிகமாகியிருக்கு. நீயும் என்ன நினைச்சிட்டு தான் இருப்பேன்னு நம்பி வந்தேன் என்று அவன் தன் இதயத்தை திறந்து வைத்தான். ஆதிரை பயத்தில் நடுங்கினாள். டாக்டர், ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க. நமக்குள்ளே இதெல்லாம் சரி வராது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் தப்பு, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க என்று வார்த்தைகளை உளறி கொட்டினாள். பரீட்சித் அவளது பேச்சை தடுத்தான். மத்தவங்கள பத்தி நீ பேசாத ஆதிரை. நான் டாக்டர், நீ சாதாரண கிராமத்து பொண்ணு. அப்படி இருந்தா என்ன, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. உன் மனசுக்குள்ள என்ன பத்தின நினைவுகள் இருக்கா இல்லையா, அத மட்டும் சொல்லு. அப்படி இருந்தா அது காதல்தான். இல்ல, நீ என்ன ஒரு தடவை கூட நினைக்கல, நான் உனக்கு யாருமே இல்லைன்னு இப்போவே என் முகத்தை பார்த்து சொல்லிடு. நான் இந்த வினாடியே உன்னை விட்டு தள்ளி போயிடுறேன். உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றான் ஏக்கமும் தவிப்பும் கலந்த குரலில். அவன் சொன்ன வார்த்தைகள் அவளது நெஞ்சை கீறியது. அவனை நான் நினைக்கவில்லையா? அவன் பள்ளிப் பருவத்தில் கொடுத்த அந்த சிறிய ரகசிய பரிசுகளையும் கவிதைகளையும் இன்னமும் தன் பெட்டிக்குள் உயிராக பத்திரப்படுத்தி தினமும் பார்த்து பார்த்து ரசிப்பது அவளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாயிற்றே. அதை எப்படி இல்லை என்று சொல்வாள்? ஏன் அமைதியாயிருக்க ஆதிரை? இப்பவே நாம 10 வருடங்கள வீணடிச்சிட்டோம். இந்த ஒரு நொடிக்காக தான் நான் இத்தனை வருஷமா தவிச்சிட்டு இருக்கேன். உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடு. கண்டிப்பா இல்லைன்னு மட்டும் சொல்லிராத. என்னோட இந்த 10 வருட தவிப்பு பொய்யாக கூடாது என்று நம்பிக்கையோடு அவளது கையை நோக்கி தன் கையை நீட்டினான்.
ஆதிரை மௌனமாக அழத் தொடங்க பரீட்சித் மெதுவாக அவளது மென்மையான கரங்களின் மீது தன் கையை வைத்தான். அவளது விரல்கள் நடுங்குவதை உணர்ந்தான். அவள் தன் கையை பின்னோக்கி இழுக்க முயல பரீட்சித் அவளது கையை விடாமல் இன்னும் அழுத்தமாக உரிமையோடு பிடித்துக் கொண்டான். அவனது குரலில் இப்போது காதலோடு கலந்த ஒரு மெல்லிய கோபமும் ஆதங்கமும் வெளிப்பட்டது. இங்க பாரு ஆதிரை, இதுக்கு மேலேயும் நீ வாயைத் திறக்காம மௌனமாயிருந்தா எப்படி? என்னோட இந்த தவிப்புகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டாமா? உன்னை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு எத்தனை முறை துடிச்சிருக்கேன் தெரியுமா? என்னோட சூழ்நிலையால என்னால இங்க வர முடியல. ஆனா இப்போ எல்லாத்தையும் தாண்டி உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன வதைக்காத. உன்னோட பதில் என்னன்னு சொல்லு என்று அழுத்தமாக கேட்டான். அவனது மிரட்டலான அன்பிலும் கைகளின் இறுக்கத்திலும் கட்டுண்ட ஆதிரையின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து அவளது கன்னங்களை நனைத்தது. ஏன் அழற? உன் கண்ணீர் என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியுது. உனக்கும் என்ன பிடிக்கும்னு உன் கண்கள் சொல்லுது. அது உண்மைதானே? சொல்லுடி, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதானே என்று முதல் முறையாக அவளது காதலின் எல்லையைத் தொட டீ போட்டு உருகி கேட்டான். அவனது அந்த உருகிய தவிப்பிலும் சொல்லுடி என்ற அந்த ஒற்றைச் சொல்லின் உரிமையிலும் ஆதிரையின் கோட்டைகள் சரிந்தன. அவளால் இதற்கு மேல் தன் காதலை தடுத்து நிறுத்த முடியாமல் கண்கள் கலங்க, உதடுகள் நடுங்க, தன் தலையை ஆமாம் என்பது போல ஆழமாக அசைத்தாள். அந்த ஒரு நொடியில் 10 வருட மௌனம் கலைந்து 2 இதயங்களும் காதலில் சங்கமித்தன. ஆதிரை வெட்கத்துடன் கண்கள் கலங்க தலையசைத்த அந்த நொடியில் பரீட்சித்தின் உலகமே ஒரு கணம் ஸ்தம்பித்தது. அவனால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. நாற்காலியிலிருந்து சட்டென எழுந்தவன் அவளது அருகாமைக்கு வந்தான். அவனது திடீர் நெருக்கத்தில் ஆதிரையும் படபடப்புடன் எழுந்து நின்றாள். இப்போ நீ ஆமாம்னு தானே சொன்ன ஆதிரை? நிஜமாதானே சொல்ற? உனக்கும் என்ன பிடிச்சிருக்குல்ல என்று அவளது இரு மென்மையான கரங்களையும் தன் கைகளுக்குள் பொத்தி ஆதிரையின் கண்களை உற்று பார்த்து மீண்டும் மீண்டும் தவிப்புடன் கேட்டான் பரீட்சித். ஆதிரை பதில் சொல்லாமல் தன் கைகளை அவனிடமிருந்து மெதுவாக விடுவிக்க முயன்றபடி அமைதியாக தலைகுனிந்தாள். பேசு ஆதிரை, இப்போ நீ ஆமாம்னு சொன்னது உண்மைதானே என்று அவன் மீண்டும் காதலின் உச்சத்திலிருந்த தவிப்போடு கேட்க அவள் அண்ணாந்து அவனது தீர்க்கமான விழிகளை பார்த்தாள். ஆமாம், ஆமாம். ஆனா இதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று அவளது உதடுகளிலிருந்து அடுத்த வார்த்தை வெளிவருவதற்குள் பரீட்சித் அவளது பேச்சை தடுத்திருந்தான். வார்த்தைகளால் அல்ல, அவளது மென்மையான இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்து. 10 வருட தனிமை, நெஞ்சுக்குள் பூட்டி வைத்திருந்த ஏக்கம், அவளை மீண்டும் கண்ட கணத்தில் உருகிய தவிப்பு என தன் ஒட்டுமொத்த காதலையும் அந்த ஒற்றை முத்தத்தில் அவளுக்கு உணர்த்தினான். திடீரென நிகழ்ந்த இந்த நிகழ்வை ஆதிரை எதிர்பார்க்கவில்லை. அவளது இதயம் விக்கித்து நின்றது. ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே அவளது ஆழ்மனதும் இந்த அணைப்பிற்கும் இந்த முத்தத்திற்கும் எத்தனை வருடங்களாக ஏங்கியிருந்தது என்பது அவளுக்கே புரிந்தது. அவளும் அவனது காதலுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அந்த மௌன ராகத்தில் கரைந்து போனாள். மெல்ல தன் சுயநினைவுக்கு வந்த ஆதிரை நாணமும் அச்சமும் ஒரு சேர தன் கைகளால் அவனது மார்பை தொட்டு மெதுவாக பின்னுக்கு தள்ளினாள். மூச்சிறைக்க அவனிடம் இருந்து விலகி நின்று தன் இதழ்களை துடைத்துக் கொண்டவள் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாளா. பரீட்சித் அவளது முகத்தையே ரசித்துக் கொண்டே, ஏ ஆதிரே, ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுற என்று அவன் அவளை கேட்க, ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க? இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் தப்பு என்று அவள் கூறிக்கொண்டே கண்களை துடைத்துக்கொண்டு மேலும் அழுகிறாள். இந்த குழந்தைத்தனமான பேச்சை கேட்டு அவன் சிரித்துக்கொண்டே, என்னாச்சுடி, எதுக்கு இப்படி அழுகிற? நான் என்ன பண்ணுன? முத்தம் தானே கொடுத்தேன், அதுக்கு அப்படி அழுகிற என்று அவனுக்கு கேட்க, அப்புறம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, தப்பு என்று மீண்டும் கூறுகிறாள். அவன் அவள் அருகில் வந்து அவளது தோள்களைப் பற்றி, அல்லாதடி என்று கூறிக்கொண்டே கண்களை துடைத்துவிட்டு, இங்க பாரு, இதொன்னும் தப்பில்ல. லவ் பண்றவங்களுக்குள்ள இந்த முத்தமெல்லாம் ஒரு பெரிய தப்பு கிடையாது. முத்தம் கொடுத்தும் அன்பு வெளிப்படுத்தலாம், புரியுதா என்றான் ரகசியமாக. அவள் அண்ணாந்து அவனது முகத்தை பார்த்து, ஆனா இதெல்லாம் கெட்ட பசங்க தானே பண்ணுவாங்க இன்றைய குழந்தைத்தனமாக கேட்க, இப்படி முத்தம் கொடுக்கிற பசங்க எல்லாம் கெட்ட பசங்க கிடையாது.
அந்த பொண்ணு மேல இருக்கிற அலாதி அன்புல கூட கொடுப்பாங்க. நீ அத புரிஞ்சுக்கணும். உனக்கு போக போக புரிய வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே மெலிதாக சிரிக்கிறான். மேலும், இனிமேல் தயவு செஞ்சு வேண்டாம், முடியாது அப்படிங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது ஆதிரே. போதும். இந்த ஒரு நாளுக்காக நான் எத்தனை வருஷம் எப்படி ஏங்கி தவிச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இனிமேல் என்னால ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. எனக்கு உன்னை தினமும் பார்க்கணும், பேசணும், பழகணும். நாம 2 பேரும் பேச வேண்டியது எவ்வளவு இருக்கு தெரியுமா? நான் என்னவெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அத்தனையும் உன்கிட்ட பேசணும். உன்னை உருக உருக காதலிக்கணும். என் காதல உனக்கு காட்டணும் என்று தன் நெஞ்சில் தேங்கி கிடந்த உணர்ச்சிகளை எல்லாம் கொட்டித் தீர்த்தான். ஆதிரை தன் கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டு, சார், அது என்று தயக்கத்துடன் தொடங்கினாள். முதல்ல இந்த சார்னு கூப்பிடுறத நிப்பாட்ட ஆதிரே என்று பரீட்சித் அவளை அதட்டினான். என்ன பரீட்சித்துன்னு கூப்பிடு. அப்படி இல்லையா, நம்ம கிராமங்கள்ல பொண்டாட்டிகள் புருஷனை ஏங்க ஏங்கன்னு கூப்பிடுவாங்களே, அது கேட்கவே ரொம்ப அழகா இருக்கும். பேசாம நீ என்ன அப்படி கூப்பிடுறியா? அப்பதான் எனக்கு நான் உன்னோட புருஷன்கிற ஒரு முழுமையான ஃபீல் வரும். அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும்டா என்று குறும்புடன் அவளது கன்னத்தை கிள்ளினான். ஐயையோ, அதெல்லாம் முடியாது என்று ஆதிரை செல்லமாக தலையாட்டினாள். நான் உங்கள வாங்க போங்கன்னி கூப்பிடுறேன். நீங்க பண்ற தொழிலுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அதனாலதான் நான் சுமதி கிட்டேயும் உங்கள சார்னு கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். மேலும் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நாம ரொம்ப காலம் தாழ்த்தி இப்போதான் ஒன்னு சேர்ந்திருக்கோம். இதுக்கு மேல இதெல்லாம் நமக்கு சரி வருமா? நீங்க எப்போ வருவீங்களா மாட்டீங்களா, உங்கள பாப்பேனா இல்லையாங்கிற ஏக்கமெல்லாம் இத்தனை வருஷமா எனக்குள்ள இருந்துச்சு. இப்போ இவ்ளோ பக்கத்துல நீங்க நிக்கும்போது எனக்கு இன்னும் பயமாதான் இருக்கு. இது நிஜம்தானா இல்ல நாடகமா? இது நம்ம வாழ்க்கையில எப்படி சாத்தியமாகும்? நான் எப்படி எங்க வீட்ல உங்கள பத்தி பேச போறேன்ற பயம் எனக்குள்ள வந்துருச்சு. மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் நினைச்சா எனக்கு பயத்தால வேண்டான்னு தான் தோணுது என்றாள், மீண்டும் தன் குடும்பச் சூழ்நிலையை நினைத்து. பரீட்சித் அவளது கைகளைப் பற்றி தன் நெஞ்சின் மீது அழுத்தமாக வைத்துக் கொண்டான். இங்க பாரு ஆதிரை, நாம இப்பதான் நம்ம காதலையே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள பின்னாடி நடக்க போற பிரச்சனைகளை பத்தி நீ ஏன் யோசிச்சு பயப்படுற? பின்னாடி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா இங்க யாருமே காதலிக்க மாட்டாங்க. யாருமே காதல் திருமணமும் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அந்த காதலை ஒன்னு சேர்க்கிறோம் பாரு, அதுதான் உண்மையான காதல். நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். உனக்காக எல்லாத்தையும் எதிர்த்து நான் முன்னாடி நிப்பேன். இனிமேல் முடியாது, நடக்காது அப்படிங்கிற வார்த்தையே நம்ம வாழ்க்கையில கிடையாது. எத்தனை தடைகள் வந்தாலும் கண்டிப்பா நாம ஒன்னு சேருவோம். அத நான் பாத்துக்கிறேன். இனிமே என்ன பிரிஞ்சு போறத பத்தி மட்டும் ஒரு நாள் கூட நினைக்காத. சத்தியமா அது என்னால முடியாது என்று அவளது கண்களை பார்த்து உறுதியளித்தான். சரி என்று மெதுவாக முணுமுணுத்தாள். அப்போது கதவை திறந்து கொண்டு லக்ஷித் உள்ளே நுழைந்தான். என்னடா மச்சான், பேசி முடிச்சிட்டியா? காரியம் சக்சஸா என்று கேட்டபடி வந்தவன் அங்கே பாவாடை தாவணியில் தேவதை போல நின்ற ஆதிரையை முதல் முறையாக கண்டான். அடே பரீட்சித், இவங்களுக்காக நீ 10 வருஷம் ஏன் காத்துக்கிட்டு இருந்தேன்னு இப்போதாண்டா புரியுது. நீ காத்துக்கிட்டு இருந்ததுல தப்பே இல்ல என்று வியந்து பாராட்டியவன், ஹாய் சிஸ்டர், நாங்க 2 பேரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று கை நீட்டினான். ஆதிரை வெட்கத்துடன் தன் கைகளை கூப்பி வணக்கம் என்றாள். லக்ஷித் பரீட்சித்தின் தோளை கட்டிக்கொண்டு, படிச்ச காலத்திலிருந்தே எனக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா இவ்வளவு அழகான தேவதைன்னு ஒரு நாளும் என்கிட்ட சொல்லலடா. ஃபைனலா எப்படியோ 2 பேரும் உங்க காதல சொல்லிக்கிட்டீங்க. இந்த ஸ்கூல் டேஸ் காதல் எத்தனை பேருக்கு சக்சஸா முடிஞ்சிருக்கு சொல்லுங்க. அப்படி பார்க்கையில என் நண்பனை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ரொம்ப நாள் இழுக்காம சீக்கிரம் வீட்ல பேசி கல்யாணம் பண்ற வழிய பாருங்க. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் இந்த நண்பன் நான் செய்வேண்டா என்று பரீட்சித்தை இருக்க கட்டிக்கொண்டான். பிறகு ஆதிரையை பார்த்து, சரி ஆதிரி, நீங்க வீட்டுக்கு கிளம்பலையா என்று கேட்டான். இல்ல, நான் இப்பதான் வந்தேன். இன்னும் 1 மணி நேரம் இங்கிருந்து படிச்சுட்டு தான் அப்புறம்தான் வீட்டுக்கு போவேன் என்றாள் ஆதிரை. பரீட்சித் உடனே, நான் வேணா இங்கேயே உன் கூட இருக்கட்டுமா என்று ஆசையாக கேட்க ஆதிரை பதறிப்போய், ஐயோ வேண்டாம், நீங்க போங்க, நான் படிச்சுட்டு போறேன் என்றாள். லக்ஷித் உடனே பரீட்சித்தின் கையை பிடித்து இழுத்து, சரி மச்சான், நீ இங்கேயே இருந்து அவங்க கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வா.
என்றவன், சிஸ்டர், இங்க ஏதாவது கால் டாக்ஸி கிடைக்குமா என்று அதிலேயே பார்த்து கேட்க, அவளோ, அந்த மாதிரியெல்லாம் இங்க எதுவும் கிடைக்காது. ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா நாம அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போக வேண்டியதுதான் என்று கூறுகிறாள். நான் அப்படியே நடந்து போய் ரோட்ல ஏதாவது வண்டி வந்தா லிஃப்ட் கேட்டு ஏறி கள்ளிப்பட்டிக்கு போயிடுறேன். நீ ஆதிரை கிளம்பும்போது அவ கூட மெதுவா கிளம்பி வா. என்ஜாய்டா மச்சி என்று கண்ணடித்துவிட்டு சிரித்துக்கொண்டே அங்கிருந்து ஓடிவிட்டான். மீண்டும் நூலகத்திற்குள் இருவரும் தனியாகினர். ஒரு நிமிடம் அங்கே மௌனம் நிலவியது. ஆதிரை அமைதியாக தன் புத்தகத்தை பார்ப்பது போல் அமர்ந்திருக்க, பரீட்சித் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஆதிரை, ஏன் இவ்ளோ அமைதியா இருக்க? உனக்கு என் கூட பேச எதுவும் இல்லையா? உனக்கு என்னை நிஜமாவே பிடிச்சிருக்குதானே என்று மீண்டும் கேட்டான். ஆதிரை புத்தகத்திலிருந்து கண்களை எடுத்து அவனை அண்ணாந்து பார்த்து, பிடிக்காமதான் இப்போ உங்களோட இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேனா என்று செல்லமாக கோபித்துக் கொண்டாள். நாம வேறெங்கேயாவது வெளியே போலாமா ஆதிரை என்று பரீட்சித் ஆர்வமாக கேட்க, அவளது முகம் பயத்தில் சுருங்கியது. ஐயோ, தயவு செஞ்சு என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் கேட்காதீங்க. என்னால இந்த ஊரை தாண்டி எங்கேயும் வர முடியாது. இப்ப நான் பண்றது கூட சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. இதோ உங்க பேச்சோட வேகத்துல நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஊர்ல நாம 2 பேரும் ஒன்னா அங்கேயும் இங்கேயும் போறத பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், பெரிய கலவரமே வெடிச்சிடும் என்று பயந்தாள். பரீட்சித் அவளை சமாதானப்படுத்தினான். சரி சரி, நாம எங்கேயும் போக வேண்டாம். ஆனா உன்னை எனக்கு தினம் பார்க்கணுமே ஆதிர. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. எனக்காக நீ கொஞ்ச நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும். நம்ம டெய்லி மீட் பண்ணி பேசணும். எங்க மீட் பண்ணலாம், அத மட்டும் நீ சொல்லு என்றான். ஆதிரை யோசித்தாள். நான் தினமும் 3 மணி போலதான் இங்க லைப்ரரிக்கு வருவேன். இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களை எங்க பாக்குறது? நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு, ஆரம்ப சுகாதார நிலையம் வந்துடுவா என்று கேட்டாள். எனக்கு மார்னிங் டியூட்டி மட்டும்தான் ஆதிர. நான் 1 மணிக்கே ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பிடுவேன். இந்த நேரத்துல நாம எங்கே சந்திக்கலாம்? ஆதிரை சுற்றிலும் பார்த்துவிட்டு ரகசிய குரலில் கூறினாள். எங்க அப்பா தினமும் 2 மணி போல தோட்டத்திலிருந்து வீட்டுக்கு சாப்பிட்டு ஓய்வெடுக்க வந்துடுவாரு. அப்புறம் திரும்பவும் 5:30க்கு தான் மாடுகளுக்கு தழை ஒடிக்க தோட்டத்துக்கு போவாரு. அந்த இடைப்பட்ட நேரத்துல தோட்டம் காலியாதான் இருக்கும். பேசாம நாம எங்க தோட்டத்துல மீட் பண்ணலாமா? அதுதான் நமக்கும் பாதுகாப்பான இடம், நேரமும் கரெக்டா இருக்கும். ஆனா தினமும் மீட் பண்ணணுமா என்று மழலையாக கேட்டாள். பரீட்சித் அவளது கைகளை ஆசையோடு வருடி, இங்க பாராதிர, இத்தனை வருஷமா உன்னை பார்க்காம பேசாம நான் தவிச்ச தவிப்பெல்லாம் போதும். இனிமேல் என்ன அப்படி தவிக்க விட்டுறாத. கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடந்தா கூட எனக்கு சந்தோஷந்தான் என்றான் காதலுடன். ஆதிரை மெலிதாக சிரித்துக்கொண்டே, சரி, எங்க தோட்டத்துக்கு இப்போ நான் லைப்ரரிக்கு வர இதே டர்னிங்ல திருப்பு முனையில திரும்பி வலது பக்கம் போனா எங்க தோட்டம், இடது பக்கம் வந்தா இந்த லைப்ரரி. நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு எங்க தோட்டத்தை சுத்தி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போயிடணும். நான் லைப்ரரிக்கு வந்துடுவேன், சரியா என்று ஒரு குழந்தையைப் போல திட்டம் போட்டு கூறினாள். சரிடி என்றவன் வேறு ஏதாவது சொல்வாளோ என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஆதிரை வெட்கத்துடன் தன் புத்தகத்தை பார்ப்பது போல் பாவனை செய்ய பரீட்சித் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சரிடி, நீ படிக்கணும்னு சொல்ற. நான் இப்போ கிளம்பட்டுமா, இல்ல நீ கிளம்புற வரைக்கும் உனக்காக இங்கேயே காத்திருக்கட்டுமா சொல்லு என்று அவன் காந்த குரலில் கேட்க ஆதிரையின் இதயம் மீண்டும் படபடத்தது. இல்ல, ப்ளீஸ், நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா என்னால ஒரு எழுத்து கூட படிக்க முடியாது. நீங்க கிளம்புங்க என்றவள் செல்லமாக மிரட்டினாள். பரீட்சித் லேசாகச் சிரித்தான். நீ என்னமோ நான் உன்னை விட 4 வயசு 5 வயசு பெரியவன் மாதிரி நீங்கன்னு பேசுற. ஆனா எனக்கு அது கேட்க ஒரு மாதிரி நல்லா இருக்குடி. நான் உன்னை டீ போட்டு உரிமையோடு கூப்பிடுறனே, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கலையே. ஏன்னா என் மனசுக்குள்ள உன்னை பத்தி நிறைய கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஒவ்வொரு கற்பனையிலும் நான் உன்னை டீன்னு தான் கூப்பிட்டேன். அதான் இப்போ நெச்சத்திலையும் அப்படி வருது என்றான் தன் காதலின் உரிமையோடு. ஆதிரை தன் முகத்தை மறைத்துக் கொண்டு புன்னகைத்தாள். அவளது வெட்கத்தை ரசித்தபடியே, சரி ஆதிரை, நீ தினமும் லைப்ரரிக்கு வந்து அப்படி என்னதான் படிப்ப? நீ என்ன படிச்சிருக்க என்று ஆர்வமாக கேட்டான். அடுத்த வாரம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருதில்ல, அதான் விஏஓ எக்ஸாம்காக படிச்சிட்டு இருக்கேன் என்றாள் தன் லட்சிய கனவோடு. என்னது, விஏஓ எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கியா? வெரி குட். பரவாயில்லையே, நீ என்ன டிகிரி முடிச்சிருக்க? நான் பிஏ தமிழ் படிச்சிருக்கேன்
என்றாள் பெருமையுடன். ஓ, ஃபியூச்சர்ல தமிழ் டீச்சராவோ இல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி அரசாங்க அதிகாரியாவோ வந்து ஊர் ஜனங்களோட உசுர வாங்க போறீங்க, அப்படிதானே? விஏஓ ஆக போறீங்க. வாழ்த்துகள் மேடம் என்று பரீட்சித் அவளை கிண்டல் செய்ய ஆதிரை சத்தமாக சிரித்துவிட்டாள். நீங்க இப்போ கிளம்புறீங்களா? இல்ல இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால புள்ளைங்க யாரும் வரமாட்டாங்க. எப்பவாவது 1-2 பசங்க புக்ஸ் வாங்க வருவாங்க. அதான் சொன்னேன் என்று அவள் மீண்டும் அவனை நகர்த்த பார்த்தாள். அப்படி யாராவது வந்தா என்ன? இந்த லைப்ரரிக்கு நான் புக் படிக்க தான் வந்து உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லப் போறேன். இதுல என்ன இருக்கு என்று அவன் பிடிவாதமாக அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தான். ஆனால் பரீட்சித் அருகில் இருக்க இருக்க ஆதிரையால் அதற்கு மேல் ஒரு வரி கூட படிக்க முடியவில்லை. அவளது கவனம் முழுவதும் அவனது அசைவுகளிலேயே இருந்தது. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்புங்க என்று கூறிக்கொண்டே அவள் தன் புத்தகங்களை எடுத்து அடுக்கத் தொடங்கினாள். அவள் கிளம்ப ஆயத்தமாவதைக் கண்ட பரீட்சித் சட்டென அவள் அருகில் ஓடி வந்தான். அவளது இரு கரங்களையும் தன் கைகளுக்குள் மென்மையாக பற்றிக் கொண்டான். ஆதிரை என்னவென்று நிமிர்ந்து பார்க்க அவன் மெதுவாக தன் விரல்களால் ஆதிரையின் இதழ்களை வருடினான். பிறகு அவளது இதழ்களை தொட்ட தன் விரல்களை தன் சொந்த இதழ்களில் ஒற்றி எடுத்துக்கொண்டான். அந்த ஸ்பரிசத்தில் ஆதிரையின் உடலில் ஒரு மெல்லிய நடுக்கம் மின்னலாய் ஓடியது. ப்ளீஸ் ஆதிரை, இதெல்லாம் வெறும் கனவாயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த ஒரு நாளுக்காக நான் எத்தனை வருஷமா எத்தனை இரவுகள் தூங்காமல் கனவு கண்டேன் தெரியுமா? என்னை அத்தனை நாளும் தூங்க விடாமல் செஞ்ச கனவு இதோ இப்போ என் முன்னாடி நனவாகி நிக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் நமக்குள்ள இனிமேல் பிரிவு என்பது வந்துவிடக்கூடாது, புரியுதா என்று அவளது கண்களை ஆழமாக பார்த்து தாழாத தவிப்புடன் கேட்டான். அவனது விழிகளில் தெரிந்த காதலின் ஆழத்தை பார்த்த ஆதிரை வியந்து போனாள். என் மீது இவனுக்குள் இவ்வளவு காதலா? ஒரு வார்த்தை விடாமல் தன் காதலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரே. ஆனா எனக்குள் இவரை அவ்வளவு பிடிச்சிருந்தும் அதை எப்படி வார்த்தையால வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே என்று அவளது மனதுக்குள்ளேயே அவனது காதலை எண்ணி உருகினாள். அடக்க முடியாத அச்சமும் அளவிட முடியாத காதலும் கொண்ட ஆதிரை, அலைபாயும் நெஞ்சோடு அவளை தன் உயிராய் ஏந்தத் துடிக்கும் பரீட்சித். 10 வருட மௌனத்தின் பூட்டு ஒரு வழியாக உடைந்துவிட்டது. தடைகளையும் பயங்களையும் தாண்டி இதோ அவர்களின் இனிமையான காதல் தருணங்கள் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகின்றன. மீண்டும் வருவாள்